So, hello guys, welcome back to another video. So, ரெண்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குன்னா 1-1 ஈக்குவலா போதில்ல பிஜிடி. I mean, see, first match அப்புறம் வந்து we did expect a fight from Australia. In all honesty, வந்து we did not. I mean, at least நான் personally வந்து I did not expect Aussies to just go down and get B0 at the end of Adelaide. I expected them to come very hard. அதுவும் வந்து நம்ம ஈகோ வேற பர்சனலா டச் பண்ணியிருக்கோம். லேபுஷேனுக்கு மிச்சல் ஸ்டார்க்குலாம் you're coming slow. 2 of 52 balls கண்ணாபின்னான்னு கலாய்ச்சிருப்போம். ஆஸ்திரேலியன்ஸை when you go and touch their ego, when you scrub their internal personalities, they are a different animals. ஐ மீன் அதை காமிச்சாங்க 15 days ஆஃப் ஹைனஸ் ஆஃப் பர்த் வந்து ஒரே பால் ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் அடியில அடிச்சு உடைச்சாங்க ஜெய்ஸ்வால ஃபர்ஸ்ட் பால். அங்கேயே நம்ம ஒரு வேற ஒன்று பேக் ஃபுட். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1.5 hours எக்ஸ்ட்ராடினரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில். நோ நோ சி உனக்கு ஆஸ்திரேலியால அதுதான் ஸ்டார்ட் வேணும். 20 ஓவர்ல 70 ரனுக்கு 70 for 1 தான் ஸ்டார்ட் தட் யூ நீட். அங்கேருந்து மேட்சை கோட்டை விட்டது. ஐ மீன் அடுத்த 30 ரன்ல 5 விக்கெட் ஓடுறதுன்றது தட்ஸ் நாட் குட் சைன் ஃபார் அ டீம் லைக் இந்தியா. பிங்க் பால் டெஸ்ட்னாலே ஓவர்சீஸ்ல என்ன இருக்கும், நம்ம பிங்க் பால்ல 5 மேட்ச் ஆடி இருக்கோம், 2 தோத்து இருக்கும். அந்த 2 தான் நம்ம வெளியாடணும். ஐ மீன் ஓவர்சீஸ்ல வச்ச வின் பண்ண 3 இந்தியாவில் ஆடினது. ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை நமக்கு பிங்க் பால் ஓவர்சீஸ்ல டேக்கிள் பண்றதுக்கு. இன் ஆல் ஆனஸ்டி உனக்கு வந்து நீ பார்த்தனா பிங்க் பால் அப்படின்றது வந்து இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் அண்டர் லைட்ஸ். நம்ம Day 1 Session 1 இல்ல Day 1 Session 2 நம்ம லைட்ஸ்ல ஒன்றும் இல்லை. இட் வாஸ் டீசென்ட்லி ஓவர்காஸ்ட் அண்ட் ஃபேர் பிட் ஆஃப் சன் வாஸ் ஆல்சோ பீக்கிங் அவுட். அப்படி இருக்கும்போது கோலி எப்படி அவுட் ஆனா அப்படின்னு பார்த்தோன்னா அகைன் வந்து அவனோட டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஃப்ரண்ட் ஃபுட்ல அந்த ஒரு ப்ரெஸ் கொண்டு வரான். நீ வான்கடையில கடைசி இன்னிங்ஸ் பார்த்தனாலுமே அஜஸ் பட்டேலுக்கு அவுட் ஆயிட்டு வாட்டர் பால் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னு கமெண்டேட்டர்ஸ். டர்ன் அண்ட் பவுன்ஸ்லாம் இல்ல, நார்மலான ஒரு லென்த் பாலா தேவையில்லாம இவனோட ஃபார்வர்ட் ப்ரெஸ் ஒன்று பண்ண. ஜென்ரலி இஸ் அ ஃப்ரண்ட் ஃபுட் டாமினேட்டட் பிளேயர், அதுல டவுட் கிடையாது. பட் அவனோட அந்த ஃபார்வர்ட் ப்ரெஸ்ஸை வந்து இப்ப எல்லாரும் கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த வெயிட் ஃப்ரண்ட்ல வருதுன்னு தெரிஞ்சு அந்த பேக் ஆஃப் லென்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு நீ வந்து அதே மாதிரியே நான் கடைசி 3 மேட்ச்ல 3 வாட்டி அதே மாதிரி அவுட் ஆயிருக்க. ஸோ தட் இஸ் நாட் சம்திங் லைக் பிங்க் பால்னால நடக்குதுன்னு கிடையாது. சுப்மன் கில்ஸ் டிஸ்மிசல் அவுட் சைட் ஆஃப் ஃபுல் லென்த் பால்ல நீ வந்து அங்கேருந்து வர பால நீ சப்கான்டினென்ட்ல பெங்களூர் விக்கெட்ல ஆடுற மாதிரி அங்கேருந்து நீ ஃபிளிக் எடுக்க ட்ரை பண்ற. அது வந்து பிங்க் பால்னால ஆன விக்கெட் கிடையாது. ரோஹித் சர்மா 1,36,00,000 வாட்டி அவுட் ஆயிட்டான் இம்பேக்கஸ் ஃப்ரம் தி ஃபுல் லென்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பாலர் கிட்ட. தட்ஸ் நாட் சம்திங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிங்க் பால் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் உனக்கு சொல்லிட்டேன்னு பார்த்தேன்னா டாப் 6ல 3 விக்கெட் வந்து பிங்க் பால்னால தான் வந்ததுன்னு நீ சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் ஜெய்ஸ்வாலும் வந்து லிட்டரலி பார்த்தனா லிட்டரலி ஃபெல் ஆஃப். முதலே ட்ரிகர் பண்ணி மிடில் அண்ட் ஆஃப் மூவ் பண்ணிட்டான். மிச்சல் ஸ்டார்க் அதை பார்த்தா லெக் ஸ்டம்ப்ல காலையே சொல்லுவோம்னா வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, தலை விழுந்துருச்சு, காலையே வாங்கிட்டான். சிம்பிள் அஸ் தட். ஸோ 6ல 4 விக்கெட் பார்த்தனா அதுக்கும் பிங்க் பாலுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெட் பால்லையும் அந்த பால்ல ரெட் பால்ல போட்டிருந்தாலும் அதே மேபி உனக்கு அந்த பனானா ஸ்விங் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. பட் அகைன் அந்த லைன்ல போட்டு எடுக்கிறான்னா அகைன் இட்ஸ் அ கிரெடிட் டு த போலர். ஸோ 6ல 4 விக்கெட்ஸ் பார்த்தோன்னா பிங்க் பால்னு இல்லாமலே வந்து அவுட் ஆகிருக்கும். இன் தட் சென்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஐ வில் நாட் சே பிங்க் பால் as a reason. I will say our application with the bat as the reason. அப்ளிகேஷன் வரும்போது நீங்க சொன்னீங்க கோலி இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் ப்ளஸ் நிறைய பேர் டேக் பண்ணிட்டாங்க. பட் அவங்க இன்னொரு கவுண்டர் அட்டாக் நான் என்ன வைக்கிறேன்னா, அதை வச்சா அவர் ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த 2016-2019 டாமினேட்டிங் பிளேயரா இருக்கட்டும். ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்றது அப்ப நீங்க ஃபீல் பண்ணிடலாம், இல்ல கரெக்ஷன் பண்ணுமா? எனக்கு இது 2 பக்கமே எனக்கு சரி தான் தோணுது. ஒரு பக்கம் ஒரு ஓகே ஈகோ குறைச்சிட்டு ஆடணும், அண்ட் இன்னொரு பக்கம் தன்னோட ஸ்ட்ரென்த் அதாவது ஷார்ட்ல ரன்ஸ் வரும்போது தெரியும் இந்த ஷார்ட்ல ரன்ஸ் வரும்போது பேக் பண்ணலாம்ல. இப்போ எனக்கு கவர்டே தான் ரன்ஸ் அடுத்து எனக்கு இதெல்லாம் நான் அடிச்சிருக்கேன். ஸோ அதை பேக் பண்றது ஒன்று நினைக்கிறீங்களா நீங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து I can say that Sachin has scored multiple centuries against Sri Lanka in his career. பட் அந்த செஞ்சுரியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல 33 for 2 31 for 2 அவுட்டை வச்சு அந்த சச்சினோட அந்த 100 அன்னைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா ஒத்துப்பியா? ஆஸ் அ ஸ்ரீலங்கனா ஒத்துக்க மாட்டல. அந்த மாதிரி தான். சி சம்திங் ஹாஸ் ஒர்க் ஃபார் மீ இன் த பாஸ்ட், ஓகே. பட் நீ வந்து விராட் கோலி மாதிரி இஸ் அ கோட், இஸ் அ கிரேட் ஆஃப் ஆல் டைம்ன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. 50 ODI செஞ்சுரி அடிக்கிறதுன்றதெல்லாம் பல பேருக்கு வந்து இன்டர்நேஷனலே அவ்வளவுதான் கிடைக்கும். அவன் ஒரு ஃபார்மேட்ல வச்சிருக்கான்.
விச் மீன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட். ஆனா கரண்ட்லி இந்த டீமோட மிடில் ஆர்டர் நீ தான் சுமக்கணும். சி நம்பர் 4ல கோலி இருக்கான்றது மிடில் ஆர்டருக்கு இருக்கிற மிகப்பெரிய பூஸ்ட். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு ஈஸியான மெத்தட்ல இப்ப அடுத்த மேட்சுமே பார்த்தனா ஒரு ஃபுல் லென்த் பால் அவுட் ஸ்விங்கரோ இல்ல நான் ஃபர்ஸ்ட் 15 பால் அங்கதான் டார்கெட் பண்ணுவாங்க. அங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரினா டக்குன்னு ஒரு பால் ஏத்திடுவானுங்க. ஃபார்வர்ட்ல பண்ணி ஏத்துனாங்கன்னா எடுத்துன்னு போயிடும் திருப்பி. Again, Kohli will stand back and watch the wicket like that was a steepish bounce. That ball bounced out of nowhere. அவ்வளவுலாம் கிடையாது. பேசிக்கா டெக்னிக்கல் ஃபிளா அவ்வளவுதான். ஆனா வந்து நீ சொல்ற மாதிரி டபுள் எட்ஜ் ஸ்வார் தான். ஆனா கரண்டா அது ஒர்க் ஆகுதா இல்லையா? ஆலனா வாட் இஸ் த சேஞ்ச் தட் யூ கேன் மேக் ஆன் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்? இதை யோசிக்கணும். இதை யோசிக்கலன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் வாஸ் வில் கண்டினியூ. மேபி அந்த பழைய பிளேயர்ஸ் இருந்து அந்த ஈகோல சர்டிஃபிகேட் இப்ப இல்லையான்னு தெரியல. இப்ப நம்ம பிளேயர்ஸ் ஏன்னா சச்சினும் எல்லாரும் அந்த ஒரு மேட்ச் சொல்றாங்க திரும்ப சச்சினோட கிட்னி க்ரோன் அந்த கவர் டிரைவ் இல்லாம. அண்ட் ஒன் மோர் திங், இது நான் கோலி கிட்ட மட்டும் பார்க்கல, இப்போ ஒரு சுப்மன் கில் கூட பாக்குறேன். நிறைய மேட்ச் ஸ்டார்ட் பண்றாரு அழகா, ஒரு 30-40 விட்டு போயிடுறான். ஐ மீன் அவனுடைய இப்போ கோலியே ஒரு யங்ஸ்டரா உள்ள வரும்போது அவன் 30-40 கஷ்டம். அவன் அவுட்டே ஆக மாட்டான். ஒன்னு எடுத்தா 10-20 எடுத்தா உண்டு அவன் கோலி அப்படின்னு சொல்றேன் மேபி. ஸோ இப்போ கில் இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ண போறது ஒரு வரிங் சேஞ்சா தெரியலையா? 30-40 ஸ்டேஜ் உடந்து போட்டுரும். ஏன்னா நிறைய மேட்ச் நான் தெரியலையான்லாம் கிடையவே கிடையாது. 100 அத வந்து தெரியலையான்லாம் கிடையவே கிடையாது. 100% ஒரியிங் சைன்ஸ் தான் அது. நீ ஸ்டார்ட் எடுத்துட்டு அடிலைட்ல நீ வந்து ஒரு அடிலைட் மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஆடுற க்ளோஸ் ஆஸ் லைக் ஒரு மாதிரி ஆஸ் அந்த ஃபுல் பால் க்ளோஸ் டு த பேட் பால், அதுவும் வந்து ஆன் ஆஃப் போடுறான். நீ ஸ்ட்ரெயிட் பேட்ல தட்டிந்தாலே நீ அந்த சும்மா அந்த பஞ்ச் பண்ணியிருந்தாலே, அதுவும் அந்த ஷார்ட் டைம் ஜப்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவான். பஞ்ச் பண்ணியிருந்தாலே 4 ரன். எதுக்கு அவன் ஃபிளிக்கு போனான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவன் ஃபிளிக்கு போனனால தான் மாட்டான். யாருமே வந்து ஜஸ்டிஃபை கூட பண்ண முடியாது. அவன் ஒன்னும் ஃபிளிக்கு போல பேட் நான் பின்னாடி ஓப்பன் ஃபேஸ்ல மிட் விக்கெட்ல இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே, ஐ நாட் ஹார்ஷ் ஹிம், பி ஹார்ஷ் ஆன் ஹிம். தட் வாஸ் அ பீச் ஃப்ரம் மிச்சல் ஸ்டார்க். அந்த மாதிரி பாலுக்கு வந்து நீ பேட்ஸ்மேனை திட்டக்கூடாது. ஜஸ்ட் சே வெல் போல் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மூவ் ஆன். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இஸ் கிரைம். பட் யா நிறைய 30s and 40s கொண்டு வரான் மிச்சல். சுபன் கில் இன்ஃபேக்ட் பார்த்தனா வான்கடையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 38 ரன்லயும் 39 ரன்லயும் ஒரு கொடை விடுவான். மார்க் சாப்பான் அப்பதான் அந்த ஓவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள சப்பா வந்துட்டு அந்த பால் கேட்ச் விடுவான். அதுக்கப்புறம் தான் சுபன் கில் 80 அடிப்பான் அந்த இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 80 அடிக்கிற இன்னிங்ஸ்ல 60 40லயோ 45லயோ he would have been dropped a catch by Mark Chapman. I still remember the fielder name. So அந்த கன்வர்ஷன்ல மேபி ப்ராப்ளம் ஒன் பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னா பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடணும்னு பாக்குறாங்களே தவிர டீமை ப்ராபப்ளி அந்த கேரி பண்ணி எடுத்துட்டு போனோமா. நான் ஒன்ஸ் நான் செட் ஆயிட்டேன்னா என்னை தாண்டி என் டீமை தொடுங்கனான்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இப்ப கம்மியா இருக்கும்னு தோணுது. ஐ மீன் ஐ எம் நாட் ஜெனரலைசிங் இட், பட் சில பிளேயர்ஸ் கிட்ட இந்த டெம்பரமெண்ட் இல்லைன்னு பழைய டெம்பரமெண்ட் இப்போ எவ்வளவு. ஏன்னா இப்ப நீங்க அந்த டெம்பரமெண்ட் எடுத்து ஆடும்போது நீங்க விட்டீங்கன்னா பிளேமும் உங்க மேலதான் வரும். ஸோ அந்த பிளேமும் நீங்க தயாரா பண்ணணும். அதே இப்ப எடுத்துக்கு யாரும் தயாரா இப்ப கேஎல் ராகுல இப்ப எல்லாரும் திட்டுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இதுவே சப்போஸ் அவரை நீங்க அவுட் ஆகாம நின்று ஆழ்ந்தாடுறான் ஹீரோனோ ஃபார் இந்தியா. அவருக்கும் தெரியும் மிஸ் ஆனதால இப்ப அவர் எல்லாரும் ஹீட்ரோம் ஃபைனல்ல. சோ அந்த பிளேமை தெரியல. இதுவே அவர் சுத்தி அவுட் ஆயிருந்தார் அந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல அவன் இன்டென்ட் காட்டினா அதெல்லாம் அவுட் ஆயிட்டான், அதான் அவன் கேம், அவன் இருந்தா அடிச்சிருப்பான்னு அந்த மாதிரி ஒரு நேம் வந்திருக்கும். அதனால எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேம் ஆடுறேன் இன்டென்ட் காட்டுறேன் இந்த மாதிரி மொத்தமா மாறுறாங்களோன்னு எனக்கு பழைய ட்ரெடிஷனல் கேம் அவுட். ஒன் திங் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி இஸ் ஆன் த வேர்ட் டெம்பர்மெண்ட். இப்ப இருக்கிற பசங்களுக்கு டெம்பர்மெண்ட் 100% இருக்கு. ஆனா ஒரு சுப்மன் கில் தூக்கி அடிக்கும் போதோ இல்ல ஒரு ரிஷப் பண்ட் வந்து இப்படி திரும்பி இப்படி அடிக்கிறான், இல்ல இங்க வர பால் இங்க அடிக்கிறான், இல்ல இங்க வர பால் இப்படி திரும்பி அடிச்சு அதெல்லாம் பார்க்கச்சே வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ஆன் அ ஹோல் அட் தி எண்ட் ஆஃப் டனல் பார்த்தோன்னா டெஸ்ட் மேட்ச்ன்றதுல இட்ஸ் அபவுட் த டெஸ்ட் ஆஃப் குவாலிட்டி, ஸ்கில், டெம்பர்மெண்ட் இஸ் எவ்ரி திங்.
ஸோ உனக்கு டெஸ்ட்ன்றத பார்த்தனா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே தான் சொல்லுவாங்க. இட்ஸ் டெஸ்ட் ஆஃப் யர் ஸ்கில், இட்ஸ் டெஸ்ட் ஆஃப் யர் டெம்பரமெண்ட், இட்ஸ் டெஸ்ட் ஆஃப் யர் குவாலிட்டி, உன்னோட டெக்னிக்கல் பேஷன்ஸ். ஆஸ்பெக்ட்ஸ், உன்னோட டெம்பரமெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நீ ஒரு நீ எந்த அளவுக்கு வந்து ஒன் பை பால் ஓவர் பை ஓவர் செஷன் பை செஷன் எடுத்துன்னு போறன்ற அந்த ஆட்டிடியூட். சி ரிஷப் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் இல்லைன்னு நான் கிளைம் பண்ண மாட்டேன். பட் த சேம் டைம் ஹி இஸ் ஸ்டில் த ரிஷப் பண்ட். he still takes on the bowlers. அந்த அந்த ஒரு லைக் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல அந்த இந்தியன் டீம்ல. இப்போ ரிஷப் பண்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கானா, பெட்டர் தட் ஒன்லி ரிஷப் பண்ட் பிளேஸ் தட் வே. இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு பி ரிஷப் பண்ட். அதுதான் எங்க பெரிய பிரச்சனை. எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு பி ரிஷப் பண்ட். இப்போ வந்து சுப்மன் கில் எல்லாம் பார்த்தோன்னா மேல பட்டம் அடிக்க தான் போறான். ஜெய்ஸ்வால் வந்து அந்த லென்த்ல இருந்து ஸ்லாக் போறான். ஸ்லாக் போறது தப்புன்னு சொல்ல, பட் given that in the format this is the toughest format and the toughest place to play test cricket. ஆஸ்திரேலியால போய் நீ ஆஸ்திரேலியா அடிக்கிறதுன்றது ஈஸி இல்ல. நம்ம பேர்த்ல அதை அடிச்சிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து நான் கிரெடிட் எடுக்கவே மாட்டேன் இந்த பசங்க கிட்டே. அவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் வாட் வாட் கைண்ட் ஆஃப் தே ஹேவ் டு டூ இஸ் கிடைச்ச ஸ்டார்ட்டை விட்டுட்டாங்க. நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா கிட்ட கிடைச்ச ஸ்டார்ட் நீ விட்டுட்டா. இப்போ 1-1 வந்துட்டாங்க அவங்க. இதே மொமெண்டம்ல 4 மேட்ச் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் 2-3 செஷனை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா கேபால 2-1 வந்துருவாங்க. 2-1 அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எஃப்சிஜில நம்ம எஸ்சிஜில நம்ம போய் இந்த சீரியஸையும் எடுக்க முடியாது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை ஆக முடியாது. அதுதான் பிரச்சனை. அவங்கள மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி டீமுக்கு என்ன ஒரு மேட்டர்னா, தே ஜஸ்ட் நீட் ஒன் ஸ்பார்க். உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேர்ல்டு கப்ல தேவர் 2 டவுன், 1 அகேன்ஸ்ட் இந்தியா, 1 அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ரெண்டுமே பராட்டி வாங்கினாங்க. ஐ திங்க் தேர்ட் மேட்சோ ஃபோர்த் மேட்சோ ஸ்ரீலங்கா கூட ஆடினாங்க லீக்ல. ஸ்ரீலங்கா கூட ஆடிச்சு. ஐ ஸ்டில் ஸ்ரீலங்கா ஒரு ரிமெம்பர் மேட்ச் தான் ஸ்ரீலங்கா தேர்ட் ஃபார் மேட்ச். 150 தேர்ட் மேட்ச் 125 150 ஃபார் 0 1 இருந்தாங்க. ஆல் யா. 150 ஃபார் 1 ஸ்ரீலங்கா. அந்த 150 ஃபார் 1லயோ 2லயோ வந்து டேவிட் வார்னர் வில் டேக் அ ஸ்டன்னர் ஆஃப் அ கேட்ச் இன் ஸ்டன்னிங் எஸ் எஸ். டீப் கவர்ஸ். டீப் கவர்ஸ்ல டேவிட் வார்னர் ஞாபகம் செம்ம இருக்கு கேட்ச் எனக்கு. எடுப்பான். I still hear that voice of the keeper who was shouting behind the mic. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல 8 கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா. ஓகே, 8 கேட்ச் ட்ராப் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா 300 ரன் அடிச்சு செம்மட்டி வாங்குவாங்க சேஸ் பண்ண ட்ரை பண்ணி. அந்த 150ல டேவிட் வார்னர் அந்த கேட்ச பிடிச்ச அப்புறம் ஸ்டில் ரிமெம்பர் த வேர்ட்ஸ் வி ஆர் ஃபக்கிங் ஆசீஸ் மேன் அப்படின்னு கத்துவான் அந்த கீப்பர். ஓகே, அந்த மேட்ச் ஸ்ரீலங்கா வேர் போல்ட் அவுட் ஃபார் 205 or 210. தே சேஸ் தெம். 209 அப்படியே போட்டாங்க. போனாங்க. சோ யா அந்த அந்த மேட்ச் வந்து அப்படியே பொழந்தாங்க. ஸ்ரீலங்கா அடிச்சு ஒரு ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வின் பண்ணி கொண்டு வந்தாங்க. 91 ஃபார் 7ல இருந்து மேட்ச் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சா. திஸ் இஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. அந்த ஓப்பனிங் அவங்களுக்கு நீ கொடுத்துட்ட, அதை திருப்பி அவங்க கிட்ட எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் சேம் டைம் ஏதாச்சும் ஒரு டீம் ஐ கேன் கிவ் வாட் ஐ கால் ஹை டு ஆஸ்திரேலியா. லைக் ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வைப்பாங்க. அதுவும் அவங்க ஊர்லன்னா அடுத்த கோர்ஸ் இந்தியா வேற எந்த டீமும் இல்லை இப்போ கரண்ட் நோ ஸ்டேட்ல. டவுட்ஸ், ஸோ ஸ்டில் நோ பிலீவ் டவுட்ஸ், நோ அவர் பை டவுட்ஸ். கேப்பால ஒரு திரும்ப ஒரு கம்பேக் இருக்கும்னு. அண்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒன் மோர் திங் வந்து இந்த டிராவிஸ் ஹெட் சிராஜ் இஷ்யூ. அண்ட் அதுவும் நான் நிறைய ட்ரோல்ஸ் பார்த்தேன். லைக் சிராஜ் அந்த மாதிரி பண்ணிக்க கூடாது, லைக் 140 அவனை போட்டு பிரிச்சிட்டான் 140 ரன்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னு. பட் நான் ஒரு பவுலர் மைண்ட்ல இருந்து பாக்குறேன், ஒரு பேட்ஸ்மேன் உங்களை போட்டு சம்மரே அடிக்கிறான் 140 எல்லா கொண்டு சுத்தி உங்களை ஒரு தலையை பிடிச்சிக்க விட்டுறான் 1 hour. கடைசியில அவனை நீங்க எடுக்கிறீங்க, அதுவும் போல்டு இருக்கிறீங்க அவனை பீட் பண்ணி. அப்போ உனக்கு அந்த அக்ரஷன் வரலாம்ல, இட்ஸ் காமன்ல. அது ஐ திங்க் அப்படி இருக்க மாதிரி தெரியல எனக்கு. ஃபேன்ஸ் இந்த விஷயத்துல ஃபேன்ஸ் உள்ள வந்ததே வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். ஆஸ் அ bowler he can have that aggression, as a batsman he can have that reaction. It's between both of them. ஃபேன்ஸ் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க ஓகே, பட் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா என்கிட்டயும் இருக்கு, எனக்கும் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கும் ட்ரோல் வீடியோ போட தெரியும், எனக்கும் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ண தெரியும்ட்டு தேவையில்லாம வந்து that's not your cup of tea. See, you participate in the emotions, aggression, everything is fine. பட் எமோஷன்ஸ் அக்ரஷன்ஸ் எல்லாமே அந்த சப்போர்ட் ஆர் பேக்கப் அப்படிதான் இருக்கணுமே தவிர தேவையில்லாம ட்ரோல் மீம்ஸ் நீ இறங்கவே கூடாது. தட்ஸ் நாட் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்ற அளவுக்கு தான் நான் பார்ப்பேன் அதை. ஏன்னா அவங்க அடுத்த நாளே பார்த்தனா அவங்க 2 பேருமே பார்த்தனா சிராஜ் வாஸ் சேயிங் தட் வாஸ் வெல் பிளேட் அப்படின்னா, டிராவிஸ் ஹெட் வந்து யா நோ இஷ்யூஸ், தட் வாஸ் ஃபைன், தட்ஸ் கூல் அப்படின்னு வந்து அவனும் வந்து சிராஜ் பேட்டிங் அடிச்சு ஷார்ட் லெக்ல ஹெல்மெட்டோட டிராவிட் டெஸ்பேர். யா அப்படிதான் இருப்பாங்க பிளேயர்ஸ். அது ரியல் டைம் எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள.
அதெல்லாம் ஆன் ஃபீல்ட்ல நடக்கிற ரெகுலரா நடக்கிற ரியல் டைம் எமோஷன்ஸ். இஃப் யூ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2016-17 T20 சீரீஸ் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால நம்ம ஆனா 3 மேட்ச் ஜெயிப்போம். நம்ம ஆமா T20 3 மேட்ச் ஆடி 3-0 ஒயிட் வாஷ் ஜெயிப்போம். பண்ணுவோம். விராட் கோலி 3 மேட்ச் 50 50 அடிப்பான். அடிப்பாரு. அதுல ஒரு மேட்ச் வந்து அஸ்வின் வந்து ரவுண்ட் விக்கெட்ல இருந்து LBW அப்பீல் கேட்பான். அம்பையர் வந்து எனக்கு உன்னோட விஷயம் வரைச்சிச்சணும், அஸ்வின் அப்படியே கை திட்டி அப்படின்னு அசிங்கமா திட்டம். அவனோட லிப்சிங் ரொம்ப அழகா தெரியும் தமிழ்ல என்ன வார்த்தையில திட்டுறான்ட்டு. ப்ராப்ளம் என்ன, இதெல்லாம் ரியல் டைம் எமோஷன்ஸ். ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் நாட் டு எமோஷன்ஸ் ஸ்கோர். அந்த டைம்ல. ரியல் டைம் எமோஷன்ஸ். இன்ஃபேக்ட் அதை வந்து ரீப்ளேல பார்க்கச்சே வந்துட்டு இட் வாஸ் பிளம்பிங் ஃப்ரண்ட் LBW. அதனால வர ரிஃப்ளெக்ஸஸ் அதை வச்சு நீ ட்ரோல் பண்ற மீம் போறனா, ஐ திங்க் யூ நீட் டு நோ யுவர் பவுண்டரிஸ் அட் சம்டைம்ஸ். ஃபேன்ஸும் தாண்டி நிறைய இந்த மாதிரி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் ஃபார்மர் பிளேயர்ஸ் அவங்களும் இந்த மாதிரி சிராஜ்க்கு அகைன்ஸ்டா கண்டதான் நான் பார்த்தேன். ஜஸ்ட் பிகாஸ் ஹி டிட் அகைன்ஸ்ட் ஃபார்மர் ஹெட். பிளேயர்ஸ் வேற வேலை கிடையாதுடா. சும்மா வந்து எதர் ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சேனல்ல காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கானுங்க உட்காந்து. அவனுங்க பேசுற டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் எல்லாம் அவனுங்க இந்தியா அடைச்சு ஆடி இருக்கானுங்களான்னு பார்த்தா ஒரு மண்ணும் இல்ல. சோ இந்த பசங்க எல்லாம் வே பெட்டர். அவனுங்க ஆடின கிரிக்கெட் லட்சணத்தை விட இப்ப ஆடுற பசங்க வே பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்க. சோ அதனால அவனுங்க பேசலாம் நான் கேட்க மாட்டேன். ஓகே, லெட்ஸ் லீவ் இட் தட். இப்போ ஒரு ஓகே, இப்போ கேபா டெஸ்ட் இன்னும் 2 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் நம்ம அதை ப்ரீச் பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆசி ஆடினாங்க, செகண்ட் டெஸ்ட்ல மேட்ச் வந்தாரு. ஸோ இப்போ தேர்ட் டெஸ்ட்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? லைக் எனி ஐ 11 or ஐ something? டோன்ட் I don't expect Washi to be playing ahead of Ashwin Akaninga. Gabba is a ground that has historically supported spin. In the ground, the highest wicket taker is Shane Warne. Third highest wicket taker is Nathan Lyon. I will definitely back Ashwin to be in the 11, starting in the 11. One change that I expect is, I might expect is Akash Dev ahead of Narshit Rana for one reason. Again, இதை பேசணும்னே ஐயோ Arshit Rana சம்மடி வானக்கம் அதெல்லாம் கிடையாது. One reason is I would actually want to give some fresh legs into the game. ஏன்னா ஆகாஷ்தீப் இஸ் பிளடி ஃப்ரெஷ். 2 மேட்ச் ஆடல, ஒரு 25 days என்னதான் பண்ணாலும் அந்த 10 நாள் கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்கான். ஃப்ரெஷ் லெக்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஷோல்டர்ஸ் கண்டிப்பா. அண்ட் இஸ் சம்மன் ஹூ போல்ஸ் வெரி வெரி மச் ஃபுல்லர் லென்ஸ் கேபால போறவங்களுக்கு ரொம்ப நிறைய பர்ச்சேசஸ் இருக்கும். அண்ட் சிராஜ் இப்பதான் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனும் நிறைய ஃபுல்லர் லென்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கான் போன மேட்ச் அடிலைட்லயே. ஸோ ஐ பி வெரி ஹாப்பி இஃப் ஆகாஷ்தீப் பிளேஸ். இல் போல் ஃபுல்லர் லென்ஸ், 2 சைடுமே பால மூவ் பண்ணுவான். வெரி குட் ப்ராஸ்பெக்ட். தட் இஸ் ஒன்லி சேஞ்ச் தட் ஐ எம் anticipating. Including the batting lineup. But Rohit மேல போய் KL 6 ஆடினானா again we might be in a situation where KL comes out to bat in the first session or within 25 hours of Indian batting when we bat second. அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல். இல்ல, எனக்கு இது ஒரு சின்ன சின்ன ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கு. இப்ப கேஎல் வந்து நம்பர் 6 போவானா, லைக் ஒரு கேல ஒரு நம்பர் 3 வச்சு சுப்மன் கில் நம்பர் 5 நீங்க மூவ் பண்ணுவீங்களா? எக்ஸாக்ட்லி இந்த தாட் ப்ராசஸ் தான் என்னோடதுமே. பட் ஆனா இந்தியன் டீம் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எங்கேயோ சுப்மன் கில்ல வந்து பிரின்ஸ் நம்பிட்டாங்க. சோ அதனால அவன் மேல கை வைக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி கை வச்சு இருக்கட்டுமே. இல்ல இப்ப சச்சினும் ஃபர்ஸ்ட் நம்பர் 5 நம்பர் 6 தான் ஆடினாரு ஸ்டார்டிங் கிரிக்கெட்ல. கோலி இப்ப இருக்கும் நம்பர் 4 தான் ஆடுறாரு. லாஜிக்கலி எத்திக்கலி நீ சொல்ற பாயிண்ட் 100% கரெக்ட். நானும் அதை தான் சப்போர்ட் பண்ணுவேன், நானும் அதை தான் பேக் பண்ணுவேன். பட் ஆனா இந்த இந்தியன் டீம் அதை பண்ணாம ஏதாவது பண்ணுவானுங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்ற. என்ன கேட்டனா ஐ வில் நாட் ஈவன் ஆஸ்க் ரோஹித் ஓபன், ஐ வில் ஸ்டில் ஓபன் வித் KL Rahul. பட் ஆனா ரோஹித் வில் மேக் ஷூர் he opens with his power abuse. So Rohit will open. In that case, I want KL to bat at 3, Shubman Gill to bat at 5, and Pant to bat at 6. In that case, என்ன சொல்லுவானுங்க, எங்களுக்கு டாப் 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல. Shubman Gill can't be a batsman at 6, but KL can be a batsman at 6. இல்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணும், அதனால நாங்க KL 6 ஆடுறோம். இப்படி ஏதாவது கேவலமா சொல்லுவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணானுங்கன்னா 40 for 4ல KL Rahul 15வது ஓவர்ல அந்த பேட்டிங் ஆடுறத we can't avoid. ஓகே, லெட்ஸ் see what happens on the day. ஓகே, அட்லீஸ்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கேபடஸ்ல என்ன அடிக்ஷன் லாஸ்ட் டைம் யார் ஜெயிப்பா? Somewhere I feel Australia is going to clinch it 2-1. I'm not really sure why, but I have a feel that இவனுங்களுக்கு they are in some kind of rhythm. ஒரு மாதிரி வந்து ஒரு முரட்டுத்தனமான ஃபார்ம்ல வந்திருக்கானுங்க. ஒரு டீமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் 1 or 2 people. ஸ்டார்க் ஹாஸ் பெர்ஃபார்ம்ட். ஸ்டார்க் ஒரு 5 எடுத்திருக்கான், கமின்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கான். போலாண்ட் ஹாஸ் ட்ரபிள்டு தி இந்தியன் மிடில் ஆர்டர் லைக் எனிதிங். Labuschagne is among runs. Nathan McSweeney is amongst runs.
Travis said, as usual among runs against India. எனக்கு மிச்சல் மார்ஷோட ஃபிட்னஸ் தெரியல. If he's fit, obviously he's going to continue. Uh, this team looks a bit dangerous right now. அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அடைச்சி இந்தியா கம்பேக் தரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ கோ ஃபார் இந்தியா கோ ஹெட் 2-1. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ until next time, bye guys. Signing off.